உட்காரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈட்டிங் கிங் சுபாஷ். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சேலம் தட்டு வடை கடை. அதை காட்டுறா, என்ன ஏன்டா காட்டுற? பார்த்தீங்களா, அதான் சேலம் தட்டு வடை கடை. இது வந்து சேலமில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். வந்து சென்னைக்கு வந்திருக்கு புதுசாக. சரி, இது எப்படி இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி வந்திருக்கோம். உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாம். அப்புறம் ஓனரை பப்ளிக்கையும் பண்ணலாமா? வாங்க, கமான். இதே வேலையாக போச்சு. எவ்வளோ பண்ணாலும் 5 ரூபா தான். உள்ளே வந்துட்டோம். சேலம் தட்டுவடை மெனு ஏதோ ஒரு 5 ஐட்டம் வந்துருக்கோம். பாட்டு கூட சாப்பிட்டுன்னு பார்த்தோம். என்கிட்ட காசோடு அதிகமாக இருக்குது. இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு ஃபோன் வச்சு ஓடி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ எல்லா ஐட்டம் வரும் என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகே, பிச்சு போடுவேன். ஐ எம் அ ரிவ்யூவர். ரிவ்யூ இன்னும் ஃபுட்டே வரல. வை வை பிச்சு போடுவேன். ஆர்டர் பண்ணியாச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். நீ என்ன பிகே ஸ்டார் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? இப்போ வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இது பேர் பன் செட்டு. அண்ணா இது பேர் என்னண்ணா? இது ஒரு பேர் மசாலா பூரி, சமோசா, காக்டெயில் கார்ன் சமோசா. இது வந்து பீஸா செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து என்னென்னா 5 ஃப்ளேவர்டு செட்டா? 5 ஃப்ளேவர் இருக்கான் உள்ள. இது வந்து முறுக்கு செட். இது நம்ம ரோஸ் மில்க். இது வந்து கோலி சோடா, நம்ம ஊர் கோலி சோடா. சரி, யாருண்ணா ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு மைக்கை மெரிக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? எதிராக உனக்கு வேணும் அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஓகே, தரமாட்டேன். ரெடி, கம் கிட்ட வந்து பாருங்க. பண்ண கலர்ஃபுல்லாக இருக்குது பீஸா செட். இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன். மேலே இருக்குது மைனீஸா, சீஸாக மைனீஸ் மாதிரி இருக்குது. ஸ்பெஷல் சாஸா, கேரட், பீட்ரூட், சீஸு. இது என்னடா இது? கொடை மிளகா வீந்துச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீ எடுத்துக்கோ, அப்புறம் அழுவேன். எடு. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். இது பீஸா இல்லை, ஆனால் பீஸா டேஸ்ட் கொடுக்குது. அது சீஸ் ஆலையா இல்லை என்னன்னு தெரியல. உள்ளே வந்து அந்த எல்லா வெஜிடபிள்ஸும் ராவாக இருக்குது. கேரட்டு, பீட்ரூட் எல்லாம். நான் வீட்டில் சாப்பிட மாட்டேன், இப்படியாவது சாப்பிடுமே. உள்ளே போட்டோம். நல்லாயிருக்கு இந்த பீஸு. மஸ்ட் ட்ரை பீஸா செட். பீஸா சாப்பிட ஆசையாக இருந்து கையில் காசு இல்லைன்னா பெட்டர் சாய்ஸஸ். இது வந்து நல்லா சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் 5 டேஸ்ட் செட், 5 ஃப்ளேவர் செட். மேங்கோ. உனக்கு எது வேணும்? வெங்காயம் தான் எடுக்குது. கரெக்டாக இருக்குது. இது என்னதுன்னா நல்லா காரமாக இருக்கும்ல இது. ரிவ்யூலாம் கிடையாது, ஆனால் அவ்வளோ வாயில் போடுறது. இது தட்டு வடை தான் மேலே இருக்குது. சேம் வந்து ஏதோ சாஸ் போட்டிருக்காங்க. ரெசிபி சட்னிஸ், அதே சட்னிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரா வெஜிடபிள்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அந்த கார்லிக்கோட ஸ்மெல் வருது, நல்லா ஃப்ளேவரோட சாப்பிடலாம். இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் இருக்குது நல்லா. இதே மாதிரி ஆனால் பீஸாவோட டேஸ்ட் இல்லை, ஏன்னா அந்த சீஸ் தான் மேட்ரு போல். சரி, வேறு எதாவது இது என்னது? டொமேட்டோ ஆகாது. இது
ரா மேங்கோ. இது அவனுக்கு கேமராமேனுக்கு. ஓகே ரா மேங்கோ வாங்கி தரேன். புளிச்சதுனால ரா மேங்கோ சேம் வெஜிடபிள்ஸோடு நல்லாயிருக்கு. கேரட் வந்து இந்த மாதிரி பீட்ரூட்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்குது இந்த டேஸ்ட்டு. நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு கொடுக்கலாம் மோஸ்ட்டாக. நீங்கள் வேணால் இதை சாப்பிட்ருக்கேன். கிட்ஸுக்கு உள்ளே இருக்குது கொடுங்க. அது ஹெல்த்தி உடம்புக்கு. இவர் ஏதோ சொன்னார் ஜாமுன்னு ஏதோ ஐட்டம் இருக்கும். என்ன அது? கிட்ஸ் ஜாம் செட். அது வாங்கி சாப்பிட பாருங்க. அது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவா வா தலைவா. பன் செட். நான் தான் பே பண்ண போகிறேன். ஓகே ஓகே பெரிய சோத்து மூட்டை. பன் செட் ட்ரை பண்ண போகிறேன். நல்லா வெளியே வந்து பன் என்ன ட்ரில் பண்ணிங்கண்ணா டோஸ்ட் பண்ணிருக்காங்க. நல்லா உள்ளே வந்து அந்த சீஸ் மைனீஸ் மாதிரி ஏதோ ஆட் பண்ணிருக்காங்க. வெங்காயம் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க. இந்த பன் இருக்கிறதால நல்லா பர்கர் டேஸ்ட் கொடுக்குது. வெஜிடபிள்ஸில் வெஜ் பர்கர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. கேரட்லாம் பீட்ரூட்லாம் வரைக்கும் பர்கரில் யாரும் ஆட் பண்ணது கிடையாது. பன் செட்டில் அது நைஸாக குழந்தைங்க குடிக்கலாம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் எது வேணும் உனக்கு? அவன் பிளான் பண்ணி தான் உட்காந்துக்கிறான். எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அது நான் காக்டெயில் கோக்கடையில் கேள்விப்பட்டிருக்கேன். காக்டெயில் ஓகே வேணுமா? நான் தரமாட்டேன். அவனை எடுத்துக்கிறேன். ஓகே இது சீஸா மைனீஸா? இங்கே பாருங்க. அப்படி பெலாவி விட்டு இது சாஸு இப்படி ஒரு கறி. கார்ன்லாம் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா ஃப்ளேவரு. பெரிய சாப்பிட்ற மாதிரி மசாலா மாதிரியான என்ன எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒன்லி ஃப்ரைடு. அது நல்லா இருக்குது. எல்லாமே வித்தவுட் ஃபயர். இது எல்லாமே வித்தவுட் ஃபயர். அதுவும் வந்து இது ஹெல்தி. பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம் நிஜமாவே. நல்லா பாருங்களேன். உள்ளே ஃபுல்லாக சூடாக கொதிக்க ஸ்வீட் கார்ன் தான் வேக வச்சு அழகாக வச்சுருக்காங்க. பண்ணிடுறோம். எத்தனை செத்ததுக்கப்புறம் கூட வச்சு கூடாங்க. பாருங்களேன் மட் கிளாஸு கீழே போட்டால் உடையும் தான். இது வந்து கூலிங் கொடுக்கும் வாட்டருக்கு நல்லா. பாருங்கள் அப்படியே ஒரு செட்டாக இருக்குது. எங்கேயும் பார்க்க முடியாது. எப்பயும் வந்து ஒரு மாதிரி சில்வர் இதில் தருவாங்க. இது பெஸ்ட்டு. இது நம்மளுக்கு வந்து ஒரு நேட்டிவிட்டி போட்ட மாதிரி இருக்கும். முறுக்கு செட் எதுவுமே குக்குடு கிடையாது. ரா தான். இதில் வந்து க்ரீன் சட்னி வச்சுருக்காங்க மேலே. நல்லா ஆட் பண்ண கிட்ட வந்து பாருங்கள். க்ரீன் சட்னி இருக்குது மேலே. உள்ளே வந்து அந்த பீட்ரூட்டு கொரியாண்டர் கேரட் போட்டு இன்னொரு சட்னி ஏதாவது வச்சுருக்கீங்களோ அது வச்சுருக்காங்க. மேலே நல்லா காரமாகவும் கீழே நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் போல். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எடு நீ எடுறா, நீ நடத்துறா. ஓ கொண்டாட்டம் தான்டா உனக்கு. இந்த முறுக்கு தான் நல்லா முறுமுன்னு இருக்குது. கேரட்டும் அந்த கொரியாண்டரும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் தருது. முறுக்குலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து முறுக்குலாம் நீங்களே செய்கிறதுனா அவங்களே செய்யுது. எது பிரச்சனை அவரே கேட்கலாம். நோ ப்ராப்ளம். நல்லா இருக்குது எல்லா ஐட்டமும். வேறு எதாவது மிஸ் பண்ணோம்.
ஸ்கோர் பண்ணுறாரோ பாட்டுங்க. என்னது மசாலா பூரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து மசாலா பூரி செட். நான் பேல் பூரி பார்த்துருக்கேன். இது வந்து வெளியே மசாலா பூரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் என்ன நான் ஆட் பண்ணுறீங்க? அது தட்டை முறுக்கு. டொமேட்டோ, ஆனியன்ஸ். ஓகே எடு எடு வாயில் போடு, நான் அப்புறம் ரெடி பண்ணிக்கிறேன். ஐயால ரெடி சாப்பிடலாம். என்னது ஃபுல்லாக கிரவுண்ட் நட்ஸு. அந்த சட்னி போட்டதில் நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவரு. தக்காளி இந்த கொரியாண்டர்லாம் போட்டு நல்லா அந்த நேச்சுரலான ஃபுட்டு இது. நீங்கள் வெளியே போய்ட்டு இந்த பானிபூரி பேல்பூரிஸ்லாம் சாப்பிடுறது இதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ஊர் ஐட்டம், சேலத்துலேருந்து வந்திருக்கு. அது நீங்கள் சாப்பிட்லாம். பர்கர், ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். தட்டு வடை எங்களுக்கு முன்னாடி தான் வெட்டி ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆர்டர் பண்ணி. அதுக்கப்புறம் தான் வருது. எல்லாமே நேச்சுரலாக வெட்டி கொண்டு வந்து செஞ்சு தராங்க. மஸ்ட் ட்ரை, நல்லாயிருக்கு. சரி ஓகே, இது என்னன்னு தெரில. என்னது? ஐஸ்கிரீம் சாண்ட்விச் நம்மளை தேடி வந்திருக்கு. ஐஸ்கிரீமில் சாண்ட்விச் யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ சாப்பிட போகிறேன்னா நான் தரமாட்டேன், இது எனக்கு தான். பாடுறா, எனக்கு பிடிச்சதெல்லாம் வச்சுருக்காரு. ரெடி உள்ள நிஜமாவே ஐஸ் வச்சுருக்காங்கடா. கிட்ட வந்து போகிறோம், சும்மா சொல்கிறது பார்த்தேன். ஓகே காசு நான் தான் கொடுக்க போகிறேன், நான் ஃப்ளேவர்லாம் கிடையாது. எதுக்கு எப்போ சாக்லேட் ஆட் பண்ணுவீங்க? இப்போ தானா வந்து டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வைப்பீங்களா முன்னாடியே? ஏன்னா சாக்லேட் நல்லா சூடாக இருக்குது, அந்த டோஸ்ட்டோட சேர்ந்து. இது எதுக்கு நான் கூட்டினு வந்தேன்? என்ன சோதிக்கிறாயா? இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க, இது என்ன இலைன்னு தெரியல, ஆனால் வாழை இலை இல்லை. அதில் தான் மந்தார இலை. கேமராமேனுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது. மந்தார இலை இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது குட் ஃபார் ஹெல்த் டெஃபினட்டாக. எங்கேயும் நான் பார்த்தது கிடையாதுங்க. லைக் பாட்டி குட் ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இருப்பா வயிறு யாரு குடியோ. ஓ எது வேணும் உனக்கு? இல்லையா ரோஸ் மில்க் நான் ட்ரை பண்ணலாம். ரோஸ் மில்க் நல்லா திக்காக இருக்குது. அந்த ரோஸ் ஃப்ளேவர் நல்லா ஆட் ஆகிருக்கு. இதில் பாருங்களேன், நல்லா மில்க்கை வந்து தண்ணி ஊற்றாத மில்க் போல நல்லா திக்காக இருக்குது. ஃப்ளேவர் நல்லா ஆட் ஆகிருக்கு. ரெண்டு சைடும் ஒரு டேஸ்ட் கிடைக்குது. உள்ளே இறங்கும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இந்த குடி, நான் பேசுகிறேன், குடிக்கும். லாஸ்ட் அண்ட் பட் நாட் லீஸ்ட் கோல்டி சோடா. ஓப்பன் பண்ணு. அடுத்து இதுக்கு போயாச்சு. வை இப்போ நம்ம கோ ஆங்கர் சொன்னார்ல தலைவர், வாயிலே ஓப்பன் பண்ண போறாரு. பண்ணு வாயால ஓபன் பண்ண போறேன். என்ன ஃபர்ஸ்ட் கையால? நீ வாய் வச்சா நான் குடிக்க மாட்டேன். ஓகே எப்படி நீங்கள் தானா? வாங்க, ஓனரே ப்ரெஸ் பண்ணி தராரு. இது ஆம்பளை சோடாவா பொம்பளை சோடாவா? ஓகே நம்ம வேணும். சரி ஓகே குடிக்கலாமா? அடி நாங்கள் வாங்க இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர், பைனாப்பிள் பன்னீர் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. ப்ளூபெர்ரி, லெமன், கோல், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. நாங்கள் மெனு கடை காட்டுறோம், அதில் ரேட்டு எல்லாமே பார்த்துங்க. அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கிங் சுபாஷ் பப்ளிக் ஒப்பீனியன் பண்ண போகிறோம். சாப்பிட்டுட்டு இருக்காரு, எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், சாரி. பரவாயில்ல சார். என் பேர் மாணிக்வேல். என் பேர் சுபாஷ் சார். ஃபுட்டு எப்படி சார் இருக்குது? ஃபுட்டு உண்மையாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி சேலத்தில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்குது டேஸ்ட்லாம். நீங்கள் சேலம் போயிருக்கீங்களா? சேலம் நீங்கள் நேட்டிவ். சாரி. என்ன
என்னென்ன சாப்பிட்டு பிடிக்கும் இங்கே? இங்கே நாங்கள் நார்மலாக வந்து நொறுக்கல் சாப்பிடுவோம், தட்டோட் செட் சாப்பிடுவோம், அப்புறம் ரோஸ் மில்க்கு, ரோஸ் மில்க்கு, ஃபலூடா எல்லாமே மோஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். மந்த்லி ஒரு 4-5 டைம்ஸாவது வந்துடுவோம். அவருக்கே தெரியும். ஏன்னா நாங்கள் சேலத்தில் ரெகுலராக சாப்பிடுவாங்க. அப்புறம் சென்னையில் நான் இங்கே பார்க்குறப்ப கிடைக்கவே கிடைக்காது. நான் ஆக்சுவலி எங்கே தட்டோட் செட் கடை இருந்தாலும் உடனே போய் பார்ப்பேன். ஆனால் அந்த டேஸ்ட் எங்கேயுமே இல்லை. பட் இங்கே நம்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் ரியலி குட். தேங்க்யூ சார். தராங்க. அது என்னன்னா இவர் வந்து SRMல படித்தவர் இந்த கடை வச்சு. அதனால் SRM ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஐடி கார்டை காட்டு ஈட்டிங் கிங் சுபாஷ்னு சொல்லுங்கள் என் பேரை சொன்னீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகேயா? மற்றவங்க யாரும் தெரியாத, அதாவது வந்து ஐடி கார்டு இல்லாதவங்க, நான் இங்கே கொடுக்க அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒரு கோட் போடுறேன் பக்கத்துலேயே. இந்த இடத்துல ஒரு கோடு வரும். அந்த கோடில் இருக்கிறத வந்து இங்கே சொல்லிட்டு ஈட்டிங் கிங் சுபாஷ்னு என் பேரை சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க எது சாப்பிட்டாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஆஃபர்ஸ் தராங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். சேலம் தட்டு வடை கடை. நல்லா எல்லா ஐட்டம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாம் நல்லா வந்து எனக்கு பிடிச்சது நான் சொல்ல போகிறேன். அந்த பீஸா செட்டு வேறு லெவல். அப்புறம் வந்து அந்த சாக்லேட் ஐஸ் அந்த சாண்ட்விச் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. ஹாட் சாக்லேட் இருந்தது அது வந்து ஒரு டேஸ்ட் இருந்தது. இப்போ கோலி சோடா அது வந்து நேச்சுரலான இது, அதாவது நம்ம பாரம்பரிய இது, பாரம்பரியான இது. ரோஸ் மில்க் நல்லா திக்காக இருந்தது அந்த மில்க்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி 5 ஃப்ளேவர் டேஸ்ட் அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. முறுக்கு செட் அது நான் ஒரு இன்ட்ரெஸ்டான செட். அது வேறு என்னடா சத்தம்? அதான் ஐஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சாப்பிட்டது வந்து 350, அதாவது ஒரு 320 ஆகிருக்கு. இந்த கடை எங்கே இருக்கா? கேகே நகரில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கலாம் வந்து பாருங்கள். தூரமாக இருந்தால் இந்த சைடு வந்தீங்கன்னா பாருங்கள். ஓகே, இவங்க வந்து பர்த்டே ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க, அது மாதிரி பார்ட்டி எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க, ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. தென் வந்து கடை இந்த மாதிரி வேறு எங்கேயா வைக்கணும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இடத்தோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் முழுசாக கொடுக்குறேன். அவ்வளோதான் இப்போதைக்கு. உங்கள் ஈட்டிங் கிங் சுபாஷ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்கள் ஈட்டிங் கிங் சுபாஷ். உங்கள் பேர் முடிச்சு லைட்டாக போட்டாங்க சொல்லு. இவனை கூட வச்சா உருப்பிட மாட்டாங்கண்ணா. என் ஃப்ரெண்டு இதை பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி போடா பாய்.